10th standard maths chapter 2 numbers and sequence example 2.33 how many terms of the series 159 must be taken so that the sum is 190 so questionல how many terms அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா அதாவது n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த சீரீஸ் கொடுத்துட்டாங்க சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்குது ஏ மட்டும் இருக்குது எல் இல்லை ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீரீஸை சம் பண்ணும் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்சர் 190 வரும்னு சொல்லியாச்சு ஓகே ஸோ கிவனில் ஃபஸ்ட்டு டேர்மு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் T2னா 5 மைனஸ் T1 இஸ் 1 ஸோ 4 டின்றது 4 அடுத்தது எஸ்என் கொடுத்துருக்காங்களா சம் ஆஃப் த சீரீஸ்னாலே நம்ம எஸ்என்னு சொல்லுவோம் அதோட ஆன்சர் வந்து 190ன்னு வச்சு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் என் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா இருக்கு இல்லையா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலன்னா இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ இதில் பாருங்கள் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்போ எஸ்எனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அதான் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ எஸ்எனுக்கு பதிலாக நான் ஃபார்முலா எழுதிட்டேன் ஈக்குவல் டு 190 ஏன்னா எல்லாம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 190 கிடைக்கும் அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 190 கிடைக்குதுன்னா n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்களா n தெரியாதுல்ல n/2 இன்ட்டு 2 ஏ வந்து 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி 4 இல்லையா ஈக்குவல் டு 190 n/2 இன்ட்டு 2 1s are 2 ப்ளஸ் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் 4n மைனஸ் 4 இந்த 190 அப்படி எழுதிக்கலாமா n/2 4n minus 4 plus 2 minus 2 equal to 190 n into 4n minus 2 இப்போ இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் இருக்கா ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா n into 4n minus 2 190 into 2 9 2s are 18 0 balance 1 2 1s are 2 3 380 n உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா 4n square minus 2n equal to 380 4n square minus 2n minus 380 equal to 0 ஸோ இப்போ இதில் ப்ளஸ் 382 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 382 மாறும் ஸோ இது எல்லாமே வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 2 எல்லாமே இல்லையா ஸோ 2n ஸ்கொயர் 2 டேபிளில் 2 டைம்ஸ் வருமா மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா n மைனஸ் 2 1s are 2 2 9s are 18 0 equal to 0 ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்ன செய்யணும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் n ஸ்கொயர் மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணால் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு பார்க்கலாம் பட் இங்கே என்ன இருக்குது 2n ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இந்த 2வை என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும் 190 இன்ட்டு 2 380யா ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 380 கிடைக்கணும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கணும் ஸோ இப்போ நம்ம 380க்கு எல்சிஎம் எடுத்து பார்க்கலாமா 380க்கு எல்சிஎம் எடுக்கலாம் 2 1s are 2 2 9s are 18 0 2 9s are 18 balance 1 2 5s are 10 இது 5 டேபிளில் பண்ணலாம் 5 1s are 5 balance 4 5 9s are 45 ஸோ 19 எந்த டேபிள்லேயும் வராது 19 டேபிளில் மட்டும்தான் வரும் சரிங்களா என்ன பண்ணலாம் 19 இன்ட்டு 5 2s are 10 10 2s are 20 19 இன்ட்டு 20 எழுதலாம் 19 இன்ட்டு 20 ஸோ 20 மைனஸ் 19 1 வரும் சப்ராக்ட் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் தான் இங்கே இருக்கிற ஆன்சர் வரணும் இல்லையா ஸோ இப்போ மைனஸ்ன்னு இருக்கா பெரிய நம்பருக்கு என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம் சரி அப்போ 19 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 380 இங்கே n ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கா அதனால் நம்ம என்ன பண்ணணும் 2 எழுதிக்கணும் இங்கே n தானே கண்டுபிடிக்கணும் ஸோ n பை 2n ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாமா எப்படின்னா 2n ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத எழுதணும் ப்ளஸ் 19 அடுத்தது இப்போ இது கேன்சல் பண்ணலாம் டிவைட் பண்ணலாமா 2 டேபிளில் 2 10s are 20 இல்லையா ஸோ n மைனஸ் 10 கீழே இருக்கிறது அப்படி ஃபஸ்ட்டு எழுதிட்டு மேலே என்ன சிம்பிள் இருக்குது
அதோட சேர்த்து என்ன பண்ணணும் எழுதணும். இங்கே வந்து மேலே எதுவுமே இல்லை, ஸோ ப்ளஸ் மட்டும் போட்டோம். ஓகே, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஈக்குவல் டு 0. இப்போ இதை தனித்தனியாக என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாமா? 2n + 19 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ n-க்கு 2 வேல்யூ கிடைக்க போகுது. 2n ஈக்குவல் டு ப்ளஸ் 19 இங்கே வந்து மைனஸ் 19, n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 இங்கே வந்து ப்ளஸ் 10. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19/2. ஓகே, இப்போ n-க்கு 10ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, மைனஸ் 19/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னும் போது எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும் இல்லையா? கவுண்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவில் தானே சொல்லுவோம். 10 டேர்ம்ஸ் இருக்குது, 20 டேர்ம்ஸ் இருக்குது, 15 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மைனஸ் 19/2 அப்படின்றது வந்து நாட் பாசிபிள் இல்லையா? ஹியர் n is equal to minus 19/2 is not possible. பாசிபிள் எழுதினாலும் ஓகே, இம்பாசிபிள் எழுதினாலும் ஓகே. therefore n is equal to 10. அதனால் இந்த சீரீஸில் ஏபி சீக்வன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, 10 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 10 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் 193.